Hello guys, this is Dark Black Gaming. Welcome back to this Minecraft video. இன்னைக்கு என்னதுன்னா வில்லேஜ் ரைடு தான் பண்ண போகிறோம். வில்லேஜ் ரைடு இப்போது பண்ணணும். இதோ என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்ருக்கேன். வாடா வில்லேஜ் ரைட் பண்ணலாம், உனக்கு தான்டா போன வீடியோலேயே வெயிட் பண்ணேன் அப்படின்னு கூப்பிட்ருக்கேன். அதனால் வந்திருக்கான். அதனால் இப்போ நம்ம போயிட்டு வில்லேஜ் ரைட் பண்ணலாம். எங்கே ஆளையே காணோம். பின்னாடி வரானா வரலையா? போய் பார்ப்போம். எங்கள் ஆளை காணோம். எங்கே இருக்கான்? எங்கேயோ போயிட்டான் போலையே. நான் கேட்குறேன் எங்கடா போனேன்னு. நான் சொல்லவே மாட்டேறான். அதான் டேய் எங்கடா போனேன்னு கேட்டுட்ருக்கேன். அப்புறம்தான் திடீர்னு இங்கேருந்து ஏதோ வருவான். அவன் திடீர்னு கத்துனான், டேய் இங்கே போடுறான்னு. அப்படியே நான் போயிட்டு பார்த்தா பிங்க் ஷிப்பு. எவ்வளோ ரேர் அது. நான் போன மைன்கிராஃப்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பிங்க் ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டான் இவன் டக்குன்னு. டே எப்பட்றா கண்டுபிடிச்சோம்? சரி அது ஓகே, உங்ககிட்ட எப்பட்றா லீஷ் இருக்குன்னு கேட்குறேன். அதில் டே லீஷை விடுறா, இது எவ்வளோ பெருசுன்னு தெரியுமாடா என்கிட்டே சொல்கிறான். அவன் சொல்கிறான், எப்பட்றா இவ்வளோ பெருசுன்னு தெரியுமாடான்னு. டேய் நானும் மைன்கிராஃப்ட் தான்டா ஆடுறேன், எனக்கு தெரியாதாடா. சரி கூட்டின்னு போய் வச்சுக்கோன்னு. அதான் இப்போது அவர் தானே கண்டுபிடிச்சாரு. அதனால் அவன் ரூமில் தான் வைப்பானான். அதனால் சரி ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு கவலையே இல்லைன்ட்டேன். அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? நான் வேணா ஷீப்பை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன். நான் வேணா ஷீப்பை டை கூட அடிக்கலாம், ப்ளூ கலரில் கூட மாற்றுவேன். அப்புறமா டேய் இது மட்டும் வேணாண்டா, ஒன்றும் ஒரு ஷீப் எடுத்துக்கலாம், அப்போ பிங்க் கலரில் குட்டி வருமானு பார்க்கலான்னா. சரிடா புட்றான்னு எடுத்துன்னு வந்துட்டுருக்கான். அவன் ஏதோ அப்படியே உக்காந்துட்டுருக்கான், வரவே மாட்டான். டைம் ஆகுதுடா, வீடியோ வேறு எடுக்கணும்டா வாடா. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா ஷீப்புக்கு வீடு கட்ட போகிறோம். வீடு இவன் எடுத்துன்னு வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் ரூம்குள்ளே போயிட்டு அப்பா இது ஏதோ கிளிச்சு. எனக்கு மட்டும் இப்படி தெரியுது. அப்படியே நின்றுட்டுரு இங்கே ரோப்பு. இதோ போடா இவன் ரூம்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு நம்ம இப்போது வீடு கட்டிடலாம். அதுக்கு லக்கியஸ்ட் டே. இவன் சும்மா வந்தோம் போகிறதுக்குள்ளே பிங்க் ஷீப்புன்ட்டான். அதனால சூப்பராக இருக்குது. நான் ஃபென்ஸு மேக் பண்ணுறதுக்கு வுட் எடுத்துருந்தேன். நான் ஃபஸ்ட்டு நார்மலாக தான் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம்தான் ஒரு ஐடியா வந்தது. நான் வீடியோவை அதாவது எப்படி கட் பண்ணிடுறேன். கரெக்டாக வீடு கட்டணுன்னு காட்டுறேன். இப்போ இல்லை, இவன் ஃபஸ்ட்டு ரூமுக்கு எடுத்துன்னு போட்டோம். அதுக்குள்ளே நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எங்கே இருக்குது ஃபென்ஸ்? ஃபஸ்ட்டு ரூமுக்கு எடுத்துன்னு போட்டோம். இதையே ஆடி அசைஞ்சு எடுத்துன்னு போவான். ஒரு வுட்டன் டோர். இதோ கதுவெல்லாம் உடைக்கிறான். எதுக்கு உடைக்கிறானே தெரில. இந்த ஷீப்லாம் இதோ நான் வீடு கட்டிட்டேன். ஃபினிஷிங் டச்சுக்கு கதுவெல்லாம் உடைக்கிறான். ஷீப்லாம் இதுலேயே வரும், அந்த குட்டி ஃபென்ஸ்லேயே வரும். இவன் கதுவெல்லாம் உடைக்கிறான். இதோ எப்படி அப்படியே அந்த கல்லை தோண்டி கட்டியிருக்கேன். ஒன்றும் பெருசாக கட்டலாம். இதோ இதெல்லாம் உடச்சிடலாம். ஸ்டோன் சுற்றி இருக்க ஸ்டோன் இதை உடச்சிட்டா ஒன்றும் ஷீப்புக்கு கேப் கிடைக்கும். இதுனா ரொம்ப இதுவாக இருக்குது குட்டியாக. நான் வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் கூடிய சீக்கிரம். ஒரு பிங்க்கு ஷீப் வந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஷீப்புனாலே பிங்க்கு தான் அப்படின்னு இருக்கும். அவ்வளோ அப்படி இருக்கும் சூப்பராக. பிங்க்கு ஷீப்பு மட்டும் ஒன்று கிடச்சிடுச்சுன்னா அப்புறமா நம்ம வீடு ஃபுல்லாக இல்லாமல் ஃபார்ம் ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கும். ஷீப் கூடவே நமக்கு கார் பட்டுக்கும் கவலையே இல்லை. இந்த பிங்க்கு ஷீப்லாம் ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி அதை அடித்து பெட்டு உருவாக்க முடியுமா? தோணுமா? இது அடிக்கணுமா, வளர்க்கலாமேன்னு தோணாது. அதான் இதுவும் உடச்சிடலாம். இதை உடச்சிட்டு நம்ம வில்லேஜ்
அதான் நான் போன வீடியோலேயே சொன்னேன்ல, இதுவே தனியாக இருந்தேன்னா டக்குன்னு போயிடலாம். இது 2 பேர் இருந்தால் தான் கிளம்புறதுக்கே கடுப்பாக இருக்கும். அதுக்குள்ளே 5 மினிட்ஸ் ஓடிடுச்சு வீடியோவில். அவன் ஒன்றும் கிளம்பவே இல்லை. அவன் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான், ஏதோ வெளியே போயிட்டு ஏதோ கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்குள்ளே நான் இதை கட்டியே முடிச்சிட்டேன். இங்கே வந்து பாடுறான்றதுக்குள்ளே வில்லேஜுக்கே ஓடிட்டான். என்ன ஏன்டா சொல்லிகிட்ருக்க, நீ வாடான்றான். அதுக்குள்ளே அவன் எங்கடா இருக்குன்னா கண்டுபிடின்னான். வில்லேஜுக்கே போயிட்டான். அதனால் இப்போ நம்ம வில்லேஜுக்கு போகிறோம். நான் இப்போது ஒன்றுமும் இங்கே தான் இருக்கான்னு நினச்சிட்ருக்கேன். வெளியே போனதுக்கப்புறம் தான் சொல்கிறான். இதோ நான் டார்ச் வச்சிட்ருக்கேன். இதோ இங்கே அப்படியே டெக்கரேட் பண்ணலாம். இதையும் உடச்சிட்டு கீழே வச்சிடலாம். எப்படி நல்லா இருக்கா? இங்கே ஒன்று வைக்கலாம், இந்த ஃபென்ஸ் மேலே. பர்ஃபெக்ட். அப்படியே ஜொலிக்குது ஷீப்பு. அவ்வளோதான், என்னோடய எக்ஸாம் இன்னையோடு முடிஞ்சிருச்சு. அதனால் நான் இப்போ ஃப்ரீ. எனக்கு லீவ் இப்போது. எக்ஸாம் முடிஞ்சிருச்சா, அதனால் லீவ். அதனால் எனக்கு இனிமேல் கவலையே இல்லை. தொடர்ந்து வரும் வீடியோ. முன்னாடியும் தொடர்ந்து தான் வந்துருந்தது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடியோ எடுத்து போடுறதுக்கே. இதுக்கப்புறம் அந்த மாதிரி தேவையே இல்லை. இதோ அவன் சொல்லிட்டான் வெளியே வந்தோடனே, டேய் நான் வில்லேஜுக்கே போயிட்டேன்டா, லூட் அடிக்க டேய் இருடா நானும் வரேன்டா, வீடியோவில் கவர் பண்ணோன்டான்ட்டேன். சரி வான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இதோ குதிச்சிட்ருக்கான் லெஃப்டில். வந்தோடனே அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம போன இதுலேயே பெட்டை உடச்சிட்டு எடுத்துன்னு போயிட்டோம் போன வீடியோலேயே. அதனால் வேறு எதுவும் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். எதுக்கோ சும்மா வேணேன், அவனும் வரான். இப்போ ஒவ்வொரு வீடாக எல்லாத்தையும் எடுக்கிறோம் நம்ம. இதில் பெட்டு இருக்க தேவையில்ல. இதில் ஏதாவது இருக்குமா? ஆப்பிள், பொட்டேட்டோ, மரம், அவ்வளோதான். சாப்ளிங் இருக்குது. ஏன்னா இந்த ஜங்கிள் சாப்ளிங் பிடிக்கும். அது 4 இதுவாக வச்சு ஒரே இதுவாக வைக்கிறதுக்கு. பெல்லை உடச்சி எடுத்துன்னு போய்க்கலாம். ரெண்டுமே வீட்டாண்ட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது ஃபார்மிங் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோ வரும். என்னைக்கு வரும் தெரியுமா? நாளைக்கு அதாவது இன்றைக்கி என்னது, நான் இது என்னைக்கு வீடியோ எடுக்கிறது சொல்கிறதா இல்லை என்னைக்கு சொல்கிறேன்னே தெரில. சரி, இன்றைக்கி போடுறதே சொல்கிறேன். தேர்ஸ்டே வருமா? நெக்ஸ்ட்டு பார்ட், அதாவது நான் அது பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். அது சாட்டர்டே வரும். அது சாட்டர்டே அந்த வீடியோ ஃபார்மிங் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கேன். அது பார்த்தா செமையாக இருக்கும். நான் ஒன்றும் அதுக்கடுத்த அது செய்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அவன் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வெளியே போகிறேன். சரிடா போடா, நான் வீடியோ எடுக்கிறேன்டான்ட்டு ஷூட் பண்ணிட்டேன். அதனால் அவன் நெக்ஸ்ட் பார்ட்டில் அவன் இருக்க மாட்டான். ஆனால் நான் அந்த ஃபார்மை கட்டிகிட்ருப்பேன். அவ்வளோதான். இப்போது இன்னைக்கு நான் அதாவது இந்த வீடியோ போடுற இன்றைக்கும் அதாவது ஃப்ரைடேவும் 2 days நிறைய வீடியோ எடுத்துடுவேன். ஒரு 4 நாளைக்கு தேவையான 5 நாளைக்கு தேவையான வீடியோவை இந்த 2 நாளே எடுத்துடுவேன். நான் இப்போது இதெல்லாம் சொல்கிறேன், அது பாட்டுன்னு பின்னாடி ஓடிட்டுருக்கோம். இந்த பொட்டேட்டோலாம் கலெக்ட் பண்ணுறேன். அது 4 பார்ட் 5 பார்ட் எடுத்துடுவேன். ஏன்னா நான் அப்போ லீவில் வெளியே சுற்றி போகிறதுக்கு தானே. அதனால் இந்த 2 daysல வீடியோ எடுத்துகிட்டு நான் நடுவில் போகும்போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுல்ல. அதனால் எடுத்த வீடியோவை அப்படியே போட்டுருவேன். அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் அவன் கூட விளாடுவேன். ஆனால் வீடியோ அன்றைக்கே வராது. அது ஒன்றும் 4 days 5 daysக்கு சேர்த்து எடுத்துடுவேன். அதுக்கப்புறமா அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது திருப்பியும் இது ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ கூட கீழே வழியாக போக மாட்டான், ஜன்னலை உடச்சின்னு தான் போவான்.
இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் எடுக்கவே இல்லை இவன். வெறும் செஸ்ட்டு மட்டும்தான் எடுத்திருக்கான். இதெல்லாம் யார் எடுப்பான்ட்டு கத்தியிருந்தேண்ணா. எங்கடா இருக்க வந்து எறான்னு வந்தான். ஏய் இங்கே தாண்டா இருக்கேன்றான். எங்கடா இருக்க வாடாண்ணா. இங்கே தாண்டா இருக்கேண்ணா. அப்புறமா திரும்பி பார்த்தா திடீர்னு வந்து நிற்கிறான். அது எப்படின்னு தெரில. இது இந்த வீடியோவில் எங்கேயுமே தெரிஞ்சிருக்க மாட்டான். நான் சுற்றியிருப்பேன் இந்த இடத்துல சுற்றியிருப்பேன். அந்த இடத்துல தெரியலல்ல. ஆனால் இங்கே நான் இங்கே இல்லை. அதோ பின்னாடி தெரியுதா? திடீர்னு எங்கேருந்தோ ஓடி வரான். லைட்டாக ஒரே ஒரு ஃப்ரேமில் கேட்ச் ஆனான். அது நான் பார்க்கல. அப்போது நான் இதோ இப்போ மறைஞ்சி போயிட்டானா. ஏய் எங்கடா இருக்கீங்க வாடானா வரவே மாட்றான். வாடா வீட்டுக்கு போகலான்னா. வீட்டுக்கு எந்த பக்கம் போகணுன்றான். எப்பட்றா வந்த? இதோ அங்கே தான் நான் அப்படி போடா அந்த தண்ணி வெளியே போனோன்ட்டுண்ணா. சரி நான் போகிறேன்டான்றான். ஹெல்ப் பண்ண மாட்டியாடான்னா நான் போகிறேன்டான்றான். என்ன வந்தது அவன் போயிட்டு அது பார்க்க போகிறானா. நான் அது பண்ணல அந்த ஷீப்புக்கான ஹவுஸு அதை போயிட்டு பார்க்க போகிறானா. அதனால் சரிடா போடா. அப்போது தான் எனக்கு ஐடியா வந்தது. இந்த வில்லேஜில் இது மாடு வளர்த்துருந்தாங்க. அதனால் அது என்ன ஐடியா வந்தது, சரி வீட்டை கொடுத்து மாடு எடுத்துன்னு போயிடலான்னு. அதனால் இங்கே ஒன்று இருக்குது. அங்கே இது நான் பார்க்கவே இல்லை அந்த வீடியோவில். பின்னாடி கொஞ்சம் கலெக்ட் பண்ணாமல் இருக்குது. அது கலெக்ட் பண்ணணும் அப்புறமா போய்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் நேற்று வேறு ஒரு வில்லேஜும் கண்டுபிடிச்சேன்ல, அதுவும் இன்றைக்கி இல்லை நாளைக்கே வீடியோ ஷூட் பண்ணுறோம். திடீர்னு 3 கவு வந்துடுச்சு எங்கேருந்தோ. இங்கே 2 இருக்குது, அங்கே 1 இருக்குது. மொத்தமாக 4 ஆகிடுச்சு இப்போது. ஒரு குட்டி கவு. வெளியே வா. நான் இதை கூட்டின்னு போகும்போது தண்ணியில் ஏதோ அடிச்சுது. என்னடா அடிச்சுதுன்னு பார்த்துருந்தா அது அப்புறம் தான் தெரிஞ்சுது. எதுவுமே அடிக்கலை. ஆனால் இது என்ன கிளிச்சா என்னான்னு தெரில. இங்கே வரைக்கும் ஒழுங்காக தான் வந்துருந்தது. நான் தண்ணிக்குள்ளே கூட்டின்னு போகலான்னு பார்த்தா அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது தண்ணியில். இதோ இப்போ நான் குதிப்பேன். இதோ இங்கே போய்ட்டு இது வருதான்னு பார்த்துட்டு தண்ணியில் குதிப்பேனா ரொம்ப ஸ்லோவாக இருந்ததா. அதனால் இதோ இங்கே தான் சரி தண்ணியிலே போயிடலாமே எதுக்கு மேலே போகணுன்ட்டு குதிப்பேன். இதோ இதுவும் ஒரு லேண்ட்லலாம் வந்து தான் இருந்தது. சரி அப்படியே போகலாம் வந்துடும்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தா எதுவுமே வரல. இதோ இப்போ திரும்பி பார்ப்பேன். பார்த்தா எதுவுமே வரல. என்னது இது இவ்வளோ ஸ்லோவாக வருது, இப்படிலாம் கூட்டின்னு போனால் அவ்வளோதான் போலேன்ட்டு லேண்டுக்கே கூட்டின்னு போயிட்டேன் திருப்பியும். அந்த குட்டி மாடுலாம் ரொம்ப ஸ்லோவாக வருது. இதோ சில இதெல்லாம் ரிட்டன் போக பார்க்குது. இதோ ரொம்ப ஸ்லோ. சரி எதுக்கு இங்கே இருந்தால் திருப்பியும் இது வேறு திருப்பியும் தண்ணியில் இறக்கி கூட்டின்னு போனோன்ட்டு கரெக்டாக இங்கே வந்து நின்றுட்டேன். இங்கே நின்னா 2 இது அப்படியே ரிட்டன் போதா கொஞ்சம் கிட்டே போயிட்டு காட்டி கூட்டின்னு வந்துட்டேன். வேறு எதுவும் இல்லை கைஸ், அது ஃபோன் கால் வந்துடுச்சு அதான். இப்போ இதை வீட்டுக்கு கூட்டின்னு போகிறத வேலை பார்ப்போம் சீக்கிரம். இது திருப்பி லேண்டில் கூட்டின்னு வரும்போது என்னடா பண்ணுற ஹெல்ப் பண்ணுறா வாடான்ட்டு கூப்பிட்டுட்ருக்கேன். வரவே மாட்டேன்றான். அப்புறம் தான் வரியா இல்லையாடா இப்போது இன்னொன்னே வந்தான். எங்கடா இருக்கேன்னு பார்த்தா வந்துட்டுருக்கேன்டான்னா. திரும்பி பார்த்தோன்னே வந்துட்டுருக்கான். இதோ சரிடா நான் அப்படியே 2 முன்னாடி இருக்கிறது 2 கூட்டின்னு போகிறேன், நீ பின்னாடி வர்றது 2 கூட்டின்னு வாடான்ட்டு நான் வந்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு சரி இது எங்கே வைக்கிறது, அதனால் காட்டுறேன். இதோ இந்த குட்டி மாடு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. இதோ அந்த 2 இது பின்னாடி கூட்டின்னு வரான். ஏதோ பண்ணிகிட்ருக்கான். என்னடா பண்ணிகிட்ருக்கேன். அவன் ஏறி வந்துட்டான். இப்போ அதை எப்படி கூட்டின்னு வருவான். இப்போயே ஒரு மாடு விழுந்துருச்சு கீழே. வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா 1 மினிட் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். தெரியுதா அங்கே மீட் மிதந்துட்டு இருக்கு தெரியுதா.
நம்ம கூட்டின்னு வரும்போது எப்போது 4 இருந்ததா, இப்போ 3 தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு இடி, அதாவது மின்னல் ஸ்ட்ரைக் விழுந்தது மாடு மேலேயே. அதில் மாடு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எப்படி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வருதுன்னா, அவனே ஆல்ரெடி வச்சுருக்கானா ஒரே ஒரு அயனு. நான் 2 கலெக்ட் பண்ணலை போன வீடியோவில். அது 2த்தையும் மெல்ட் பண்ணிவிட்டு வாட்டர் பக்கெட் செஞ்சுட்டானா. அது நான் இப்போ தான் வீடியோவில் எடுத்தேன். சூப்பரா இதோ இங்கே தான் இந்த வழியில் பூட்டிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம் கட்டிடலான்ட்டு இருந்துட்டேன். இதோ இப்போ தான் காண்டேத்து வந்த மாடு. நான் வந்தால் என் கூடயே வந்துட்டுருக்கு. இந்த இப்படி வந்துட்டு இந்த பக்கம் கூட்டின்னு வந்துட்டு நான் இந்த பக்கம் போவேன். இங்கே வந்து பார்த்தா அவன் வேறு கூட்டின்னு வந்திருக்கான். ஐயோ, அவன் வேறு கூட்டின்னு வருவானேன்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே இது ஓடுது. உடனே இங்கே இழுத்துன்னு வந்துட்டு திருப்பி போகலான்னு பார்த்தா இது தள்ளினே வருவேன். காண்டு ஏற்றின்னுது இந்த அனிமல்ஸ். காண்டு ஏற்றுது. நிறைய லைஃப்பில் அப்படி இருக்காது. இதோ இப்படி போயிட்டு நான் கட்டலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே அவனும் வந்துட்டானா, என்னடா இது பிளாக் ஆகிருக்குன்றான். இது வெளியே வருது. அது ஒரு அடி அடித்து உள்ளே போக வச்சலான்னு பார்த்தேன். அப்புறமா எதுக்கு லைஃப் கம்மியாயிட்டுன்னு விட்டேன். அப்புறமா திரும்பி பார்த்தா ஓடுது. திரும்பி பார்த்தா இவன் எல்லாத்தையும் கூட்டின்னு வரான். சூப்பர்ரான்ட்டு இதோ இங்கே பிளாக் பண்ணிடுவேன். அப்புறமா டேய் என்னடா என்ன வச்சு பிளாக் பண்ணிகிட்ருக்கீங்க, டேய் நீ ஃபஸ்ட்டு வீட்டை உள்ளே விடான்னு. ஏன்னா அவன் பக்கம் வந்துட்டுருக்கு, இவன் வீட்டை காமிச்சிட்ருக்கான். அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். இன்றைக்கே நான் நிறைய பார்ட் எடுத்துருவேன். அதனால் நீங்கள் லைனாக தான் பார்ப்பீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ்.